Hello students, இன்னைக்கு நம்ம 10th Maxல Relations and Function exercise 1.1ல third sum பார்க்க போறோம். Question படிக்கிறேன் பாருங்க. If b cross a is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4, then find a and b. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் b cross a கொடுத்திருக்காங்க. நீங்க அதை வச்சு செட் A என்ன செட் B என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி சம் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டோம். நான் திரும்பியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செட் என்ன இருக்குன்னு பாருங்கள், பின்னு இருக்குது. அப்போது உங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இந்த ஆர்டர்டு பேரில் ஃபஸ்ட்டு குவாடினேட் வந்து செட்டு பியோட எலமெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாடினேட் எல்லாம் -2, -2, 0, 0, 3, 3ங்கிறது செட்டு பியோடது. செட் ஏவோட எலமெண்ட் எல்லாமே செகண்ட் கோஆர்டினேட்ஸாக இருக்கும். ஸோ ஆர்டர்ட் பேரில் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் பாருங்கள், 3, 4, 3, 4, 3, 4. இது எல்லாமே செட் ஏவோடைய எலமெண்ட்ஸ். ஓகேவா? இதை வச்சு நம்ம இப்போ எழுத போகிறோம். சொல்யூஷன் எழுதலாமாடா? செட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். இப்போ நான் சொன்னதை அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறோம். செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சொன்னேன்னா, ஸோ ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் b cross a. அப்போ therefore b என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எல்லாமே. இப்போ -2, -2, 0, 0, 3, 4, 3, 3. நமக்கு செட்டோடைய ரூல் நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு டைம் தான் எழுதணும். இப்போ -2, -2 இருக்குன்னா ரிப்பீட் ஆகுது. நம்ம ஒரு டைம் எழுதுனா போதும்ல. அது ஸோ -2, 0, 3 அவ்வளோதான் செட் பியோடைய எலிமெண்ட்ஸ் எல்லாம். -2, 0, 3. அடுத்தது செட் ஏ. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? செட் ஏனா செகண்ட் கோஆர்டினேட்ஸ். அப்போது இதே எழுதி இந்த இடத்துல மட்டும் செகண்ட்னு மாற்றிக்கோங்க. செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் b cross a. therefore செட் ஏ உடைய எலிமெண்ட் என்னென்னு கண்டுபிடிங்க. செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் பாருங்கள், 3, 4, 3, 4, 3, 4. இப்போ ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரு டைம் எழுதினா போதும். அப்போ செட் ஏவோட எலிமெண்ட் என்ன? 3யும் 4ம். அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது thus a is equal to 3, 4 and b is equal to -2, 0, 3. அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதில்லடா? ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து ஏவும் பியும் செட் ஏ பியும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது எது ஃபஸ்ட்டு இருக்குன்னு பாருங்கள். பி ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் எல்லாமே பியோடது, செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் ஏவோடது. அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதில்லம்மா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்னுடைய சம்ஸ் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.